guys, this is Cherry and welcome back to the channel. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோஸ் போட்டு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் ஈவினிங் 5:43 ஆகுது. இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தாய்லாண்டில் இருக்கேன். என்னதான்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான். வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். இன்னும் நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரியும், எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரியும். எனக்கே வந்து நான் புரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். கைண்ட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் த ட்ராக் போயிட்ட மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. வேர்ல்டு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 100+ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 கண்ட்ரி முடிச்சிட்டோம். இப்போது மலேசியா வந்தோம், மலேசியாவிலேருந்து தாய்லாந்து, தென் அதுக்கப்புறம் லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு தாய்லாந்து வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து மலேசியா வந்து நம்ம பைக்ஸையும் எடுத்துகிட்டு போயாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை ரெகுலராக நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பழைய வீடியோஸும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். சிங்கப்பூருடைய என்ட்ரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு ப்ராசஸ்ஸு அதர் கண்ட்ரி வெஹிக்கிள்ஸ்க்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லாஸ்ட் இயர் இல்லாத புது ஃபார்மாலிட்டிஸ்லாம் வெஹிக்கிள் என்ட்ரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 நாள் 7 நாள்லேருந்து 14 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணி என்னென்னா நாங்கள் மலேசியாவுக்குள்ளே என்டர் ஆனதை அந்த கார்னெட்டில் சீல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீல் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்சூரன்ஸுன்றது கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த விஐபி பாஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்சூரன்ஸ் வரதுக்கு ஒரு 3 days ஆச்சு. ஸோ 3 days கழிச்சு இன்சூரன்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸை வச்சு அந்த விஐபிக்கு அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 13வது நாள். ஓகேங்களா, இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்லை எங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த விதமான வ்ளாகுமே பண்ணல. ரீசன் வந்து மைண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கிளியர் ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக இருந்தேன். ஸோ நான் கிளியர் ஆகிற வரைக்கும் நான் யாரையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நம்ம சிவிஎன்ஸை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அண்டு ஸோ நம்ம வேர்ல்டு ரைட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டு சிங்கப்பூர் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா போகிறோம், இந்தோனேஷியாலேருந்து ஆஸ்திரேலியா போகிறோன்றது தான் பிளானாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஇபி பாஸ் வரல. விஇபி பாஸ் அவங்க வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு அதுக்கப்புறம் ஒரு 7 working days ஆகுமா அந்த கார்டு கொடுக்கறதுக்கு. அந்த கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோல், சிங்கப்பூரில் நம்ம வந்து டோல் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தலாம் இல்லை, சும்மா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நார்மலாகவே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஓகே நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு போனால் அது ஒரு கெத்தாக இருக்கும்ல, நம்ம பைக் எடுத்துகிட்டு போனால் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களால் வெயிட் பண்ண முடியாது. சிங்கப்பூருடைய இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னும் போது வெயிட் பண்ண முடியாது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். நான் போய் என்னுடைய தாராவை வந்து சர்வீஸ் கொடுத்துட்டேன். அந்த மேஜர் சர்வீஸ் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, மேஜர் சர்வீஸ் கொடுத்துட்டோம். நடுவில் ஒரு 2-3 வாட்டி கோலாலம்பூர் டு தெரங்கானு வந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது கைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து தாய்லாண்டில் வந்து ஓகே ஒரு 2 days மைண்ட் சில் பண்ணணும், ப்ளஸ் தயாவை வந்து பார்த்திங்கன்னா வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்லாந்து வந்தோம். ஏன்னா வீசா முடிஞ்சிருச்சு தயாவுக்கு, இமீடியட்டாக எக்ஸிட் ஆகணும். மலேசியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருந்தது. அதனால் சரி ஓகே சடாவை வந்து பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு சடாவை வந்து இன்றைக்கி வந்து தயாவை வழி அனுப்பியாச்சு இந்தியாவுக்கு நல்லபடியாக. இப்போ அடுத்து நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்றத வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சிங்கப்பூர் பை ஃப்ளைட் போகிறோம். பை ஃப்ளைட் போயிட்டு சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு சிங்கப்பூரில் இருக்க நம்ம சிவிஎன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பைக்கை ரிட்டர்ன் வந்து ஷிப்பிங் பண்ண போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. இந்தோனேஷியாவை ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்தோனேஷியா நம்ம பைக்கில் போகல. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொன்னால் சிங்கப்பூர் கூட நம்ம பைக்கில் போகல. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷிப்பிங் கோட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஷிப்பிங் அதாவது அமௌண்ட் இந்த அமௌண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து இங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 28 டிசம்பர் வரைக்கும் தான் அது வந்து வேலிடான டைம் அந்த அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஏறலாம், கண்டிப்பாக ஏறும். ஏன்னா வந்து இயர் எண்டில். அது இல்லாமல் வெசல்ஸ் எதுவுமே ஃப்ரீயாக இல்லை. இங்கேருந்து போகிற ஷிப் இருக்குது பார்த்திங்களா, ஷிப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இயர் எண்டுன்றதுனால நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ 25 28 2 வெசல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோட் கிடைக்கல. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் பிளானு. ஆஸ்திரேலியாவில் ஒரு சர்க்கியூட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ்திரேலியாவில் இந்த தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா வந்து தினம் ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது ஆஸ்திரேலியாவுடைய ரைடு. ஸோ அதை பற்றி வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியா போகும்போது பேசிக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வேர்ல்டு ரைடுன்னு சொல்லிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக்னா அது கூட எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மலேசியாவில் இறங்கின உடனே
சிங்கப்பூர் போய் முடிச்சுட்டு வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னத்துக்கு அப்படியே பேங்காக் வந்துட்டு பேங்காக்லேயே நாங்கள் வந்து பைக்கை ஷிப் பண்ணிகிட்ருக்கலாம், இந்தோனேஷியாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ எங்கன்னா ஷிப் பண்ணிகிட்ருக்கலாம். பட் சிங்கப்பூரை ரிட்டன் வரும்போது ஏன்னா வந்து அதில் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு ப்ராசஸ். நாங்கள் உடனே ரைடை ஸ்டார்ட் பண்ணோம், தாய்லாண்டுடைய என்ட்ரி டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால டக்குன்னு தாய்லாந்து என்ட்ரு ஆகிட்டோம், அவசரப்பட்டோம். அந்த ஒரு தப்பு பண்ண காரணத்தினால சிங்கப்பூரை நாங்கள் ஃபஸ்ட்டே என்ட்ரு பண்ணாமல் போன காரணத்தினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலைவலியாக வந்து நிற்குது. இதுவே பர்மா பார்டர் ஓப்பனில் இருந்ததுன்னா அப்படியே வந்து ஆஸ் பர் ரூட் பர்மா வந்தோமா, மீன்ஸ் மியான்மார் வந்தோமா, தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, அதுக்கப்புறமா வந்து பேக் டு தாய்லாந்து, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அப்படி போயிருந்திருப்போம். பட் மியான்மார் வந்து ஓப்பன் இல்லை, உங்களுக்கே தெரியும் என்னென்ன சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்டர் கிராசிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது கைஸ். டைம் எடுக்கும் ஒன்றுத்துக்கும் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஒரு 10 நாளாக வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா ரூம் செலவு, சாப்பாட்டு செலவு, இதெல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. அந்த இடத்த விட்டு என்னால் நான் வந்து போகவும் முடியாது. ஏன்னா என்னுடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சப்மிட் பண்ணியிருப்பேன், என்னுடைய வெரிஃபிகேஷனுக்காக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்த விட்டு என்னால் மூவ் ஆகி கூட போக முடியாது. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க, திடீர்னு கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்சசிபிளாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஜராக அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி கூட நம்மளால் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக் ஆயிரும். ஸோ 10 நாள் 15 நாள் ஒரே இடத்துல இருந்தால் வந்து கோவிடில் எல்லாருமே லாக் ஆகிருக்கும் போது எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குமோ அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சுற்றணும். ஆனால் எதுவுமே நான் விலாகே பண்ணல. சன்னி விலாக் பண்ணால், தயா விலாக் பண்ணால், எல்லாருமே பண்ணாங்க. நான் மட்டும் விலாகே பண்ணல. பிகாஸ் என்ன நானே கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது ஒன்று தான் ரீசனு. ஸோ ஐசோலேஷன் பீரியட் முடிந்து விட்டது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோஸ் வரும், வெறித்தனமாக வரும், எல்லாமே ராவாக வரப்போகுது. இதுக்கப்புறமா பழைய செரி எப்படி இருந்தான் அந்த செரி தான் பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் 100% ஷுர். ஸோ சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம சிவியன்ஸ் வந்துட்டுருக்கேன், மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன். லவ் யூ ஆல். ஐம் பேக். சிங்கப்பூர் போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம். ஆனால் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. இதுவே அங்கே போய் நான் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு ஃப்ளைட் ஏறி போனேண்ணா, பைக் ரெண்ட்டுக்கு எடுத்தேனா, ஓட்டினேண்ணா, கொடுத்தனா, வந்தேனா, சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். பட்டு டிஎன் ரிஜிஸ்டர்ட் பைக் எடுத்துகிட்டு போகணும், நம்ம தாராள போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் அவுடெல்லாம் விட்டோமா, அதுக்கு வந்து உழைக்கணும்ல. அதுதான் நடந்துகிட்ருக்கு. மண்டை குடைச்சலாக இருக்குது மக்களே, ரொம்ப கடுப்பேற்றுறாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் வரும், எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்குறவங்க தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ஸ் எந்த விதமான ஒரு கிளிக் பைட்டுமே இருக்க போகிறதில்ல. மெயினாக இந்த விஷயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது, அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது, இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது, அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு டைட்டிலாக, ஒரு நார்மலான ஒரு தம்ப்நெயில தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட போகிறேன் இதுக்கப்புறம் வர வீடியோஸில். ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் பேஷன்னு ஒன்று இறங்கி ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து டைவர்ட் ஆகி வேறு ஒரு ஃபேஸ்குள்ளே போயிடுறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அதை நான் சுதாரித்து பேக் டு நார்மல் ஸ்டேஜ் வந்துட்டேன். லவ் யூ ஆல். இந்த ஒரு 5 days நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நானே ரியலைஸ் பண்ணிட்டேன். லவ் யூ ஆல் ஸோ மச். பை பை. ரொம்ப மொக்கப்பட விரும்பல, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சீரியஸாக அத்தனை மெசேஜ், அவ்வளோ பேர் மெசேஜ், ப்ரோ ஏன் வீடியோ போடலன்னு ரியலி ரொம்ப சாரி ஃபார் தட். So as usual, just eat, sleep, ride and repeat that again guys. See you people in the next video. Till that, signing off your Cherry. Tata, bye. Hopefully என்ன சொல்ல வந்தேன்றது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா